ஆஸ்ட்ரோ பக்தி டாஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமியா ஐயா நானும் ஐயா KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹரசம் ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். குரோதி வருஷம் கார்த்திகை மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக. கார்த்திகை மாதங்களில் கார்த்திகை மாதம்ன்றது மிக உயர்ந்த மாதம் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கிறோம். ஜோதிஷ சாஸ்திரத்துலையும் சொல்லியிருக்கு. இது பொறுத்தளவுக்கு கடவுளுடைய மாதம்னு சொல்லலாமா அப்படின்னா கார்த்திகை மாதத்தை கடவுளுடைய மாதம்னு சொல்லலாம். சரி, என்னென்ன கடவுளுக்கு இந்த மாதங்கள் உயர்ந்த மாதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, எம்பெருமான் கார்த்திகை அப்படின்னாலே எம்பெருமான் முருகபெருமானுக்கு விசேஷமான நாட்கள். அந்த முருகபெருமானுக்கு விசேஷமான நாட்களான அங்காரக நாட்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருக வழிபாடு பண்ணக்கூடிய வாய்ப்புகள். இதை தவிர வருடந்தோறும் சபரிமலையில் உள்ள பொண்ணு 18ஆம் படி ஐயப்ப சாமிக்கு 48 நாள் மண்டல விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் தொடக்கம். கார்த்திகை 1ஆம் தேதி மாலையை போட்டு 48 நாள் விரதம் இருந்து மண்டல பூஜைகள். அந்த மண்டல பூஜை முடிஞ்சு தை மாதத்தில் மகர ஜோதியும் சங்கமிக்கக்கூடிய மாதம் அப்படின்றது. இதை தவிர இன்னொரு விசேஷமான நாள் அப்படின்றது நரசிம்மருக்கு உகந்த மாதம் அப்படின்றது கார்த்திகை மாதம். நரசிம்மர் அப்படின்னாலே உக்ரகமானவர். ஆனால் உக்ரகமானவர் நம்மளோட இதை பொறுத்தளவுக்கு அவர்கிட்ட சரணாகதி அடையும் போது அவர் சார்ந்த சொரூபியாக ஆகக்கூடியது. அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க நரசிம்மருக்கு உகந்த நாள் அப்படின்றது யோகமான நாளான ஞாயிற்றுக்கிழமை. அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் இது நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே விடுமுறை தினமாக தான் வருது. அப்போ இந்த விடுமுறை இந்த கார்த்திகை மாதத்தில் வர ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு நரசிம்மரை வழிபடுறது மிக விசேஷமானது, மிக உன்னதமானது. அதுவும் பார்த்தோம்னாக்க மரவணர் பக்கத்தில் சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் ஒரு நரசிம்மர் இருக்கார். ரொம்ப 3 கண்ணுடைய நரசிம்மர். அவரை வழிபட்டோம்னாக்க வீட்டிலையும் சரி உங்களுடைய தொழிலிடத்துலையும் சரி தடைபட்டிருக்கிற அத்தனை காரியங்களையும் வதம் பண்ணி, அதாவது எதிரிகளை அழித்து நமக்கு நன்மை செய்யக்கூடியவர் நரசிம்மர். சரி, இதை தவிர அன்றைக்கு அதாவது மாதம் பிறக்கக்கூடிய 16/11/2024 கிரக நிலையை பார்ப்போம். ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கர்க்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சமடைஞ்ச நிலையில் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது 6ஆம் இடமான கன்னியில கேது பகவான் இருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மாசம் பிறக்கக்கூடிய விருச்சிக மாசத்துல சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கிறாங்க. இதுல இன்னொரு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனை குரு வக்ர குரு சப்தம பார்வை பார்க்கிறாரு. எப்பொழுதுமே குருவுக்கும் சரி எல்லா கிரகங்களுக்கும் சரி 180 டிகிரி சப்தம பார்வை ரொம்ப விசேஷமான பார்வை. இதை ஜோதிட சாஸ்திரத்துல என்ன சொல்வோம் அப்படின்னாக்க சிவயோகம் அப்படிம்போம். அதே போல குரு புதனையும் பார்க்கிறாரு. புத ஆதிபத்திய யோகம்னு சொல்லலாமா, புத ஆதிபத்திய யோகம் சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க தனுர்ல சுக்கிர பகவான் இருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு கும்பத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறார். அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் ராசியான மீன ராசியில ராகு பகவான் கோதண்ட ராகுவா இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் கார்த்திகை மாதம் பிறக்குது. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த மாதம் பார்த்தோம்னா கார்த்திகை மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் இருக்கார். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய விசேஷம். இது பெரிய ஏற்றம். அந்தந்த ராசியில் அவர் ஆட்சி பெற்றதற்கு சமம். அதனால் பார்த்தாலேயானால் சுக்கிரன் தன்னுடைய வீடான ரிஷபத்தில் ஆட்சியும் குரு தன்னுடைய வீடான தனுசுவில் வக்ரகதியில் ஆட்சியும் பெற்றிருக்கிறதுக்கு சமம். அதனால் பரிவர்த்தனை யோகம், கிரக பரிவர்த்தனை யோகம் நடக்கிறது ஒன்று. 2வது விஷயம் பார்த்தாலேயானால் வக்கரம் பெற்ற குரு சமசப்தம பார்வையில் சூரியனை பார்க்குறாரு. ஏன்னா விருச்சிகத்தில் சூரியன் வந்துட்டார். சூரியன் சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இது. சிவராஜ யோகம் அப்படின்னு பேர். நாட்டை ஆளுகின்ற அவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகமாக கருதப்படுகிறது. பொதுவாகவே இந்த சிவராஜ யோகம் இருக்கக்கூடியவர்களுக்கு கஷ்டன்றது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுவே சரியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த சிவராஜ யோகமும் அதை தவிர குரு சுக்கிரன் பரிவர்த்தனையும் இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது. இதை தவிர பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சி பெற்று கும்பத்தில் வக்கர நிவர்த்தியெல்லாம் அடைஞ்சு அவர் சனி பகவான் கும்பத்திலேயே சதய நட்சத்திரத்தில் இருக்கார். அது ஒரு பெரிய ஏற்றம். ஏன்னா அவருடைய ராசியிலேயே அவர் ஆட்சி பெற்று போய் இருக்கிறதுனால
பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இது வந்து சசயோகம்னு சொல்லுவா. ஏன்னா அவர் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய யோகம். பஞ்சமகாபுருஷ யோகத்தில் இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகம். இது வந்து எதனால் இந்த யோகத்தை சொல்கிறோம் அப்படின்னா, வேலை செய்பவர்கள், வேலையாட்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள், அதாவது ரெவல்யூஷனரி லீடர்ஸ், ரெவல்யூஷன்ஸ் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இது அமையக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். ஏன்னா குருவும் வக்ரகதியில் இருக்கார். அதை தவிர பார்த்தீங்கன்னா சனி ஆட்சி பெற்று போயிருக்கார். அதனால் ஒரு போராளிகள், போராட்டம் நிறைந்த ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் ஒரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள், இந்த மேஷம் முதல் மீனம் வரை இந்த யோகங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அவர் வாழ்வில் கொடுக்கும் அப்படின்றத வந்து ஒன்றொன்னா வருஷப்படுத்தி பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். உங்களுடைய ராசிநாதனே 2ஆம் இடத்துல, அதாவது தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டம். 7 சனி நடக்கிறது, பாத சனியில் இருக்குது. அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த மாதம், அதாவது குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் பார்த்தேன்னா நவம்பர் 16 டிசம்பர் 15 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி இருக்கார். இதனால் என்னென்னா பேச்சில் கொஞ்சம் கடுமை இருக்கும், ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பொதுவாகவே மாத பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் மாத கிரகங்களாக இருக்கிறதுனால அவங்களுடைய மூமெண்ட்டை வச்சு சொல்லுவோம். ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அவங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்த சூரியன் 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதன் மூலியமாக கார்த்திகை மாதம் பிறந்திருக்கு. இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம். அதனால் ஆட்சிக்கு பலத்துக்கு சமமான விஷயமாக சொல்லப்படுறது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தின் மூலியமாக பெரிய விருதுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 6, 9 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6, அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது விருச்சிகம். இதில் வந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 8ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறைந்த இடத்திலிருந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 8ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய மூலதனங்களும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் வந்து சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த மகர ராசிக்காரர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட, மண் சம்பந்தப்பட்ட, அதை தவிர நெருப்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். எண்ணெய் வித்துக்கள், எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதமான கார்த்திகை மாதத்தில் குருவும் சுக்கிரனும், அதாவது உங்களுடைய ராசிக்கு 5, 10 அதிபதியான சுக்கிரன் அவர் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதும், 12ஆம் அதிபதியான குரு 5ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக பரிவர்த்தனை யோகம் அமையிறது. இதன் மூலியமாக என்ன ஏற்றங்கள் இருக்கும், என்ன இறக்கங்கள் இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஹரிஹரசர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு ஆட்சி பெற்ற குரு, பரிவர்த்தனை யோகம் அப்படின்றது அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல இருக்கிறதுக்கு சமானம். 12இல் குரு இருக்கிறதுனால சுப விரயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுப விரயம் அப்படின்னாக்க ஒரு கல்யாணம், அதே போல் ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கக்கூடியது, அதே போல் காலேஜுக்கு, யூனிவர்சிட்டி, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகிறதுக்கான செலவுகள், சுப செலவுகள் இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி அடையாதவங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அவர் தான் புத்திரக்காரகன். அப்போ புத்திரக்காரகனே அந்த புத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் சந்தான பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த தடை தாமதம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இரும்பு, ரசாயனம், கெமிக்கல் செய்யக்கூடிய தொழிலுக்கு வீரங்களுக்கு சனி பகவான் ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். மைண்ட் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும், அரசு தொடர்புடைய உத்தியோகங்கள் இருக்கிறவங்களுக்கும், அரசு கூட இருந்த இதனால் வரலையும் இருந்த லிட்டிகேஷன்ஸ் அத்தனை விலகும். அது எப்படி சாமி சொல்கிறீங்க அப்படின்னாக்க, குரு பகவானானவர் உங்களுடைய 11ஆம் இடத்தை இருக்கின்ற சூரியனையும் புதனையும் பார்க்குறார். அதுக்கு பேர் சிவராஜ யோகம்னு பேர். இதுவரை நீங்கள் எதுக்காவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னாக்க, கவர்மெண்ட் கான்ட்ராக்டுக்கு, கவர்மெண்ட் லைசன்ஸுக்கு,
இதை மாதிரி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழி சொத்துக்களில் கடந்த காலகட்டங்களில் இருந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் தீரக்கூடிய வாய்ப்புகளும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு வழிபாடு மற்றும் மூதாதையர்கள் மற்றும் மடாதிபதிகள் மற்றும் சமயங்களை போய் பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்கள் உண்டு. அரசாங்கத்துக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக தேர்வு வந்து அரசாங்கத்தின் மூலியமாக கிடைக்க வேண்டிய அத்தனை பண வருவாயும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூதாதையர் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர இந்த மகர ராசியை சேர்ந்த படிக்கிற குழந்தைகளாக இருந்தாக்க இந்த கல்வியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சு, அத்தனை பிரச்சனைகளும் இந்த காலகட்டங்களில் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குருவும் புதனும் பார்க்கக்கூடியது அப்படின்றது புத ஆதித்ய யோகம். அதை தவிர புதனும் சூரியனும் சேர்ந்திருக்கிறது புத ஆதித்ய யோகம். அந்த புத ஆதித்ய யோகத்தோட சிவராஜ யோகமும் சேர்ந்ததுனால படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அத்தனையிலையுமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய குழந்தைகள், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகள், IAS IPS IFS நீட்டு JEE இதை மாதிரி எழுந்த குழந்தைகளுக்கு அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் வேண்டிய விரும்பிய யூனிவர்சிட்டியில் வேண்டிய விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு அதற்குண்டான PR சிட்டிசன்ஷிப்பு விசா எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய 3ஆம் இடத்துல இருக்கின்ற ராகு பகவானவர் கோதண்ட ராகுவாக இருக்கிறதுனால நீங்கள் சொன்ன சொல் எளிதில் விளங்கும். அதே போல் நீங்கள் யாருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் பார்த்தா கம்யூனிகேஷன் துறையான இந்த ஏர்டெல் ஜியோ மற்ற அலைக்கற்றையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்றமான காலகட்டங்கள் உண்டு. சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராமராக இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஒரு பதவி உயர்வோ ஒரு பணவரவோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த காலகட்டங்களில் சனி பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கார். இதுக்கு பேர் தசயோகம்னு பேர். நினச்ச காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள். என்ன ஒன்று, சனி பகவான் அப்படின்றதுனால ஒரு சில சமயத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன தீய யோசனைகளும் தோன்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் சொல்கிறது தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கும்பொழுது 1க்கு 2 ட்ரிப்பு யோசனை பண்ணி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 3ஆம் இடத்துல இருந்த ராகு பிரம்மாண்டமாக நீங்கள் ஒரு நினச்சி கொடுப்பீங்க, ஆனால் அது நடக்கிறது ஒன்றா இருக்கும். அதனால் ஒரு முறைக்கு 10 முறை சிந்திச்சு வாக்குறுதி கொடுக்கறது மிக மிக சிறப்பாக இருக்கும். அது மிக சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் 3/12/2024 அன்னைக்கு சுக்கிர பகவானானவர் உங்களுடைய ராசிக்கே வரார். கலைத்துறையை சேர்ந்த தொழில்கள், சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு அத்தனை பேருக்கும் இதுவரையிலும் கிடைக்காத வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனக்காரனான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையாக ராசியும் பார்க்குறார், ராசியில் உள்ள சுக்கிரனையும் பார்க்குறார். கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேரில் ப்ரோக்ராமராக இருக்கிறவங்களுக்கு வேலையும் பார்த்துட்டு தொழிலையும் சிறப்பாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுயமுயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கார்த்திகை மாதம் அப்படின்றது யோகமான மாதம்னு சொல்லலாமா? யோகமான மாதம் சொல்லலாம். ஆனாலும் இந்த யோகமான மாதத்தில் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் இருக்குது. அந்த தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராசிரம தினம். உங்களுடைய நட்சத்திரத்திலேருந்து 17ஆவது நட்சத்திரமாக வர்றது சந்திராசிரம தினம். இந்த சந்திராசிரம தினம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துல வர்றது. அப்போ மதிக்காரனான சந்திரன் 8ஆம் இடத்துல மறையதுனால மதி பேதளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த காலகட்டங்களில் எடுக்கிற முடிவுகள் தப்பாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் அந்த முடிவுகள் எடுக்கிறது எப்படி தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டோ அந்த நாட்கள் என்னென்ன, இந்த மகர ராசி என்பவர்கள் என்னென்ன தெய்வத்தை வணங்கினா வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல் மறையும் அப்படின்றத டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. 2 பேருமே அற்புதமாக தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்கிறீங்க. இப்போது சந்திராஷ்டம தினங்கள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறது. அதாவது இது மொத்தம் 2.25 நாள் வரும் நட்சத்திரத்தை பொறுத்து. அதனால் இந்த நாட்களில் ஆங்கில தேதி, இந்த நாட்களுக்கு உண்டான ஆங்கில தேதி அப்படின்னு சொல்லக்கூடியது 22/11/2024 வெள்ளிக்கிழமை இரவு 9:38க்கு ஆரம்பமாகுது. 21ஆம் தேதி ஃபுல்லாக இருக்குது, 22ஆம் தேதியும் ஃபுல்லாக இருக்குது, 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 9:38 வரைக்கும் இருக்குது. இந்த நாட்களில் அவசியம் தவிர்க்க வேண்டிய காரியங்கள் அப்படின்னா பிரயாணத்தை தவிர்க்கணும். புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது.
இந்த புதிய முயற்சிகள் எடுக்கிறது தவறுதலாக முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதனால் யாத்திரை பண்ணுறதும் இந்த புதிய முயற்சியும் தவிர்த்துட்டு பாக்கி எதை வேணாலும் பண்ணிக்கிடலாம். அதை எதை வேணாலும் பண்ணலாம்ங்கிற போதும் பேச்சில் மாத்திரம் கவனமாக இருக்கணும். எதிரியோடு பேசும்போது வார்த்தைகளை விட்டுறாமல் பேசணும். அது வார்த்தைகளை இன்றைக்கி சொல்கிறதுக்கு பதிலாக இந்த சந்திராஷ்டம தினம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பதில் சொல்கிறேனே யோசனை பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்கிறது கூட சால சிறந்ததாக இருக்கும். ஆக இந்த நாட்களை அவசியம் தவிர்க்கணும். அப்படி அவசியம் பிரயாணம் மாத்திரம் தள்ளி போட முடியாது, நான் டிக்கெட்டெல்லாம் எடுத்துட்டேன் போய்த்தான் ஆகணும் அப்படின்னா போகலாம். அதுக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா, எந்த கிழமையில் போகிறீங்களோ அந்த கிழமைக்கு உண்டான பரிகாரங்கள் சொல்லுவாங்க. எங்களை மாதிரி ஆள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, இல்லைன்னா பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்குண்டான பரிகாரத்தை பண்ணிக்கிட்டு போகலாம். மற்றபடி புதிதாக எதுவும் செய்ய வேண்டாம். இதை தவிர்க்கிறது மிக மிக நல்லது. மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சனி பகவானுடைய இது 2ஆம் இடத்துல இருக்கார். நல்லதே செய்யக்கூடியவர் தான், தனஸ்தானாதிபதியாகிய தனஸ்தானத்திலே இருந்தாலும் 7.5 சனி நடக்கிற காரணத்தினால சனி பகவானுக்கு பிரித்தி பண்ணிக்கிறங்க. அது போக பெருமாளையும் ஆஞ்சநேயரையும் வழிபடுறது சால சிறந்ததாக இருக்கும். இந்த மாதத்தில் மேற்கொண்டு உள்ள விஷயங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மகர ராசியை பொறுத்தவரையிலும் இந்த கார்த்திகை மாதம் குரோதி வருஷம் நல்ல ஏற்றமான மாதம். ஏன்னா ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனால எல்லாவித தடங்களும் இன்றி அவர்கள் வெற்றி வாய்ப்பை பெறுவார்கள். முயற்சிகள் எல்லாம் வெற்றி வரும். குடும்பத்தில் நல்ல ஒரு பணவரவு இருக்கும். சில சலசலப்புகள் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஏற்றமான காலம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கும். வேலையின் மூலியமாக பெரிய ஏற்றம் வரும். இருக்கக்கூடிய வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. போட்டி தொழில், அதாவது பார்ட்னர்ஷிப் தொழிலில் பார்த்தீங்கன்னா, கூட்டு தொழிலில் பார்த்தீங்களேனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சுகஸ்தானாதிபதியே 7ஆம் இடத்துல போய் நீச்சப்பட்டு இருந்தாலும் உங்களுடைய உடல் உழைப்பின் மூலியமாக கூட்டு தொழிலில் வெற்றியை நிச்சயம் நிலைநாட்டக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் நல்ல ஏற்றமான மாதமாக இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கும்பராசி நேயர்கள், அதாவது அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்களும், சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், புரட்டாதி நட்சத்திரத்தில் 1, 2, 3 பாதங்களும் ஆக இந்த 9 பாதம் கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே இருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொன்னாலும் அவருடைய பார்வை 3ஆம் பார்வையில், அதாவது முயற்சி ஸ்தானங்கிற இடத்த பார்க்கிறார். அந்த முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் யார் அப்படின்னு பார்க்குற போது செவ்வாய். அந்த செவ்வாயோ 6ஆம் இடத்துல போய் இருந்து நீச்சம் பெறுறார். நீச்சம் பெற்று 8ஆம் பார்வையில் இந்த சனி பகவானையே பார்த்துடுறார். இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலைக்கு உங்களுக்கு மன நிம்மதிங்கிறது கிடைக்காது. அப்போ மன சஞ்சலங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மன சஞ்சலங்களை போக்குறதுக்கு நிதானமாக செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்திலையும் நிதானமாக ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறதுக்கு ஒரு 2-3 தடவை யோசனை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த காலகட்டத்திலையும் உங்களுக்கு ஜெயமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்து அதிபதியாகிய சுக்கிர பகவானும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் 2 பேருமே பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால புதிய வீடுகள் வாங்கிறதுக்கு முயற்சிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2வது 7.5 நாட்டு சனி நடக்கிறது. அந்த 7.5 நாட்டு சனி விரயத்தை ஏற்படுத்தணுங்கிறது உண்டு. அந்த விரயத்தை சுபவிரயமாக மாற்றிக்கிறதுக்கு வீட்டில் சுபவிரயங்கள் செய்யக்கூடிய குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு திருமணத்தை பண்ணி வைக்கிறது, படிப்புக்காக செலவு பண்ணுறது, இதெல்லாம் சுபவிரயம். அதுபோல் வீடு வாங்கிறது, தங்கம் வாங்கிறது, இதெல்லாம் சுபவிரயம். இதில் இந்த 4ஆம் இடத்து அதிபதி பரிவர்த்தனை யோகம் பெற்று போய் இருக்கிறதுனால வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. கடன் வாங்கி கூட வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு.
அது மாதிரி பண்ணிக்கின்னா உங்களுடைய அசுவ விரயங்கள் குறைஞ்சு அந்த அசுவ விரயங்கள் சுப விரயமாக மாறிடும். அதனால் வீடு வாங்கக்கூடிய இந்த பரிவர்த்தனை யோகம் பெற்றதுனால் வீடு வாங்கக்கூடிய யோகமும் இருக்கிறதுனால வீடு வாங்கக்கூடிய நினைக்கிறவங்க வீடையும் வாங்கலாம். இதுவும் ஒரு நல்ல காரியமாக இருக்கும். மேலும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும் புதாதித்ய யோகம் பெற்று போய் இருக்கிறதுனால இது அவர் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சூரியன் உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 7 புதன் 8 அப்போ நம்ம ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருப்போம், வேற ஒரு இடத்துக்கு போகலாமாங்கிற தோணும். என்ன கேட்டால் 10ஆம் இடத்துல இருக்கிறது சூரியனாலேயும் புதனாலேயும் அந்த எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க கண்டிப்பாக மாற முடியும். அதாவது வேறொரு வேலையை தேடிக்கினதுக்கப்புறம் இருக்கிற வேலையை விடணும். இருக்கிற வேலையை விட்டுட்டு தேடுனா கிடைக்காம போயிடும். அதனால் என்கிட்ட 7.5 நாள் சனி நடந்துட்டுருக்கு. அதனால் வேலை கிடைச்சதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அதை விட நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். ரெண்டாவது, இருக்கிற இடத்துலரே பதவி உயர்வுகளும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இடமாற்றமும் வரும், பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இதையெல்லாம் பயன்படுத்திக்க வேண்டியது. மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. கும்பராசிக்கு பார்த்தீங்களேனால் சப்தமாதிபதின்ற சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலம் பெறுறது விசேஷம். இது ஆட்சி பலம் பொருந்திய விஷயத்துக்கு சமம். அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நல்லபடியாக இருக்கும். எதிர்பாலினத்தோர் மூலியமாக திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மூமெண்ட்டை வச்சு தான் மாத பலன்கள் சொல்கிறோம். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதும் 11-4 பரிவர்த்தனை அப்படின்றது ஒரு பெரிய விசேஷம். இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தாலேயானால் டிசம்பர் 3ஆம் தேதி, அதாவது கார்த்திகை ஒரு 18-19 தேதியில் பார்த்தாலும்னா சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 12ஆம் இடத்துல வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா 12ஆம் இடத்துல சுக்கிரனுக்கு மறைவு கிடையாதுன்றது தான் ஜோதிட சாஸ்திரம். இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்தே பார்த்தோம்னா உங்களுடைய 4-9 அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகுது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம், போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு, புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு, பேச்சில் நல்ல ஒரு கவனமாக இருந்தால் பணம் வருவது நல்ல பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா ராசியிலேயே சனி ஜென்ம சனியாக இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 8ஆம் இடத்துலையும் கேத்து, அதனால் உடல் நலத்தில் நல்ல கவனம் இருக்கிறது ரொம்பவும் தேவை. அதை தவிர பார்த்தோம்னால் அந்த கழிப்பு பாதைகள்லாம் பிரச்சனைகள் வரக்கூடியது. இடுப்பு சம்பந்தப்பட்ட ஏரியாக்களில், எலும்பு சம்பந்தப்பட்ட ஏரியாவில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும், கழிவு சம்பந்தப்பட்ட நுண்கிருமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் குடிக்கிற தண்ணியிலிருந்து சாப்பிட்ற பதார்த்தங்கள் வரலும் ரொம்ப ஜாகிரதையாகவும் அளவோடு சாப்பிட்றதும் ரொம்பவும் நல்லது. தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் 12ஆம் இடத்துல சுக்கிரன் வரும்போது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் பெருகும். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், அதாவது 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறாங்க. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 5-8 அதிபதி 10ஆம் இடத்துல போய் இருக்கார். அதனால் வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இதை தவிர படிப்பிற்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் 3-12க்குள்ளே நிச்சயமாக கிடைக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா சனி சசயோகத்தில் இருக்கார், ஆட்சி பெற்று போயிருக்கார், உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். இந்த காலகட்டத்தில் அவரே ஆட்சி பெற்று போய் இருக்கிறதுனால என்ன ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார். அதை தவிர செவ்வாய் 6ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கார். 3ஆம் அதிபதி 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போய் நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால என்ன மாற்றங்கள் இந்த மாதத்தில் வரும்னு ஐயா அரியரசர்மா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. எப்பொழுதுமே ராசிநாதன் ராசியில் இருக்கிறாரு அப்படின்னாக்கா ஒரு பக்கம் பார்த்தா நல்லது, இன்னொரு பக்கம் பார்த்தா பிரச்சனை. ஏன் அப்படின்னாக்க செவ்வாயானவர் கம்யூனிகேஷன் பாவாதிபதியானவர் 6ஆம் இடத்துல நீச்சப்பட்டு அவருடைய விசேஷ பார்வையினால் 8ஆம் பார்வையாக பார்க்கறதுனால உஷ்ண தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பிறப்புறுப்பு மற்றும் அடிவு உபாதைகள் மற்றும்
அதாவது உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் பார்த்தோம்னாக்கா சனி பகவானை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தோட பார்த்த இடத்தை கெடுக்கக்கூடியவர். ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு பார். அப்போ 3ஆம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தை பார்க்குறார். நீங்கள் கொடுத்த வாக்குகள் இந்த காலகட்டங்களில் நிறைவேற்ற முடியாமல் சங்கடங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மற்றும் இதை தவிர சனி பகவானுடைய பார்வையான 7ஆம் பார்வையாக உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மற்றும் தொழில் பார்ட்னரை பார்க்கக்கூடியதனால் தொழிலில் சிறு சிறு முடக்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போராடி தான் ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. எதிரிகளினாலும் நட்பு வட்டாரத்தினாலும் ஏமாற்றப்படக்கூடிய காலகட்டங்களும் உண்டு. அதே போன்று சனி பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான 10ஆம் பார்வையாக 10ஆம் இடத்திற்கான சூரியனையும் புதனையும் பார்க்கிறார். அப்படி தொழிலில் சிறு சிறு முடக்கங்கள் உண்டு. அரசாங்கத்தால் சில சில இடைஞ்சல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லிட்டிகேஷன் ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வருமான வரி தொடர்புடைய பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒன்று ஆறுதல் சொல்லிக்கலாம் அப்படின்னாக்க, பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ரமாகி சிவராஜ யோகம் பெற்றதுனால தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போணுச்சு அப்படின்னு இருக்கும். ஆனாலும் சனியுடைய பார்வை அப்படின்றது ரொம்ப பலமானது. பார்த்த இடத்தை பாழ்படுவார். அதே போல் பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு படிப்பில் சில தடுமாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்பொழுது பொறுத்தளவுக்கு ஒரு ட்ரிப்புக்கு 10 ட்ரிப்பு எழுதி படிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனன கல்வியோட எழுதி பார்க்குற கல்வி மிக சிறப்பாக இருக்கும். அடுத்தது 2ஆம் இடத்தில் உள்ள ராகு பகவான் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். ராகுவுக்கு இடம் கொடுத்தவர் குரு பகவான். அப்பொழுது இது கோதண்ட ராகு. அதனால் மிகவும் எச்சரிக்கையாக யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கும். பண போக்குவரத்தை வைத்துக் கொண்டு கடன் வாங்குவது கடன் கொடுப்பதை இந்த காலகட்டங்களில் தவிர்த்தால் பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா? பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் கும்பராசிக்கு 50-50, அதாவப்பட்டது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லைன்னு சொல்லலாம். ஆனாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்களாக இருக்கின்றது. அதன் பெயர் சந்திராஷ்டம தினங்கள். ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்தில் வருவது சந்திராஷ்டம தினம். அந்த சந்திராஷ்டம தினங்கள் என்னென்ன மற்றும் அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன, கும்பராசியில் லக்னாதிபதி சனி பகவானும் 6ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் அடைந்ததாலும் என்ன பலன்கள், அதற்கு என்ன கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும் என்பதை நமது டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவர்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. இப்போது கும்பராசியிலேயே உங்களுக்கு சனி இருக்கார். அப்போது அவரே வந்து மனக்லேசங்கள் கொடுத்துட்ருக்கார். இந்த சந்திராஷ்டம தினங்களும் மனக்லேசத்தை கொடுக்கக்கூடியது, மனநிலையை தடுமாற வைக்கும். அப்போ இந்த நாட்களில் வந்து கண்டிப்பாக அவசியம் தவிர்க்கணும். ஏன்னா சனியும் வந்து உங்களுடைய ராசியிலேருந்து மனசைத்தான் பால்படுத்திகிட்ருக்கார். அதேமாரி சந்திராஷ்டமும் வந்து மனசைத்தான் பால்படுத்துவார். அப்போ இந்த மனசில் நினைக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து நல்லதுன்னு நினைப்பீங்க, அது கெடுதலாக போயிடும். அப்போ இந்த நாட்களில் வந்து அவசியம் தவிர்க்க வேண்டியது என்னென்னங்கிறத பார்ப்போம். அதுலேயும் வந்து கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி 11ஆம் தேதி 12ஆம் தேதி அதுக்கு உண்டான ஆங்கில தேதிகள் என்னன்னு பார்க்குற போது 26/11/2024 செவ்வாய்க்கிழமை, 25/11/2024 திங்கட்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து 26/11/2024 27/11/2024 இரவு 7:37 மணி வரைக்குமே நீங்கள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம். அப்போ இந்த மாதம் கண்டிப்பாக சந்திராஷ்டம தினங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னு கேட்டால் சனியும் உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசியிலே இருந்து மனசை தான் தொல்லை கொடுக்குறார். இந்த சந்திராஷ்டமும் மனசை தான் தொல்லை கொடுக்கும். அதனால் அவசியம் வந்து தவிர்க்க வேண்டியவை பயணங்கள். எங்கேயும் போகக்கூடாது. வெளிநாடோ உள்ளூரோ எந்த நாடாக இருந்தாலும் பயணங்கள் செய்ய வேண்டாம். அதுபோல் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். அதுபோல் வம்பு வழக்குகள் உங்களுக்கு ஏற்கனவே இருந்து அதுக்குண்டான தீர்வுகள் கூடக்கூடிய நாட்களாக இருந்தால் அந்த நாட்களையும் மாற்றி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு சாதகமாக அமையாது. அதனால் அதையும் மாற்றி வச்சுக்கிறது நல்லது. ரெண்டாவது, உங்களுக்கு வந்து சனியும் செவ்வாயும் சரியில்லாத காரணத்தினால் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இப்போ இந்த 7.5 சனி இருக்கிறனால பண்ணிட்டு தான் இருப்பீங்க. டெய்லி இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் விநாயகரை வழிபடுறதும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனை வழிபடுறதும் சால சிறந்ததாக இருக்கும். மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். உடல் நலத்தை பார்ப்பது ரொம்பவும் நல்லது. ஏன்னா ராசியிலேயே ஜென்ம சனி ஓடுறதுனால ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் பேச்சினால் வரும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். புதிய கடன் உண்டு.
முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் மாற்றம் ஏற்றம், அதிக சம்பளம் வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக ஏற்றத்தில் இருக்கும். தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் 3/12/2024 மேல். அது தவிர உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம். ஏன்னா 7 சனியில் ஜென்மசனி 8ஆம் இடத்துல கேது பகவான் வேறு இருக்கிறதுனால உடல்நிலையை பற்றி நிச்சயமாக ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மிச்சப்படி படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய 7 சனி நடக்கிறதுனால செவ்வாயும் நீச்சப்பட்டு இருக்கிறதுனாலையும் முயற்சிகளில் சில தோல்விகளுக்கு பிறகே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பான மீனராசி என்பவர்களே, நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கார்த்திகை மாதத்தில் மீனராசிக்காரங்களுக்கு என்ன நற்பலன்கள் என்ன கெடுபலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். ராசிநாதனான குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 3ஆம் இடம் அப்படின்றது கம்யூனிகேஷன் பாவம். 3ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அவர் சதசப்தமாக பார்வை பார்க்குறாரு. எந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னா உங்களுடைய சதசப்தமாக பார்க்குறது அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பெயர் புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஸ்தானம். அதை மட்டும் இல்லாமல் 9க்குடைய சூரியனை பார்க்குறாரு. சூரியனும் குருவும் சதசப்தமாக பார்வை பார்த்தா அதற்கு பெயர் சிவ ராஜயோகம். அப்போ மீனராசி என்பவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது, வைத்ததெல்லாம் விளங்கக்கூடியது. அப்போ இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள். உங்களுடைய சுய முயற்சியினால் பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த பெயரும் புகழும் கிடைக்கக்கூடியதுனால 11ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால, தனக்காரகன் பார்க்கறதுனால லாபம் அல்லுன்னு அள்ளக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இந்த காலகட்டங்கள் மீனராசி என்பவர்களுக்கு மிக மிக ஆனந்தமான அற்புதமான காலம் என்று சொல்லலாம். அதே போல் 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. 7.5 சனி விரைய சனி நடந்துகிட்ருக்கு. 7.5 சனி அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டியது அம்சமே கிடையாது. சனி பகவானை பொறுத்தளவுக்கு ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கிடக்கிறதுக்கு சற்றேறக்குறைய 2 வருஷம், ஒரு ராசியிலேருந்து திருப்பி அதே ராசிக்கு வரத்துக்கு சற்றேறக்குறைய 30 மாதம் ஆகும். அப்போ இதை பொறுத்தளவுக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ரவுண்டு மங்கு சனி, 2வது ரவுண்டு பொங்கு சனி, 3வது ரவுண்டு கண்ட சனி, 4வது ரவுண்டு மரண சனி. அப்போ அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி 7.5 சனியை பொறுத்தளவுக்கு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ரவுண்டு மங்கு சனி நடக்கிறவங்களா இருந்தால் புகழும் பெயரும் மங்கும் பொருளாதாரம் மங்கும். 2வது ரவுண்டு பொங்கு சனியாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சுப விரயங்கள் நிகழும். சுப விரயங்கள் அப்படின்னா ஒரு வீடு வாங்குறது, ஒரு கார் வாங்குறது, ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, இதை தவிர பொறுத்தளவு பார்த்தா பெண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இதை போன்ற சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் ராசிநாதனான குரு பகவான் சதசப்தம பார்வையாக சூரியனையும் புதனையும் பார்க்கறாரு. அதே இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறதுனால புத ஆதித்ய யோகம். புதன் ஆதித்யன்னா சூரியன், புதனும் ஆதித்யனும் சேர்ந்து இருக்கிறது புத ஆதித்ய யோகம். அப்போ இந்த சேர்க்க படிக்கக்கூடிய இந்த மீனராசியை சேர்ந்த உயர்கல்விகளான ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், பிஹெச்டி படிக்கக்கூடிய மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அத்தனை பேருக்கும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டமாக வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதே போல் உள்ளூர் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் வேண்டிய விரும்பிய பல்கலைக்கழகங்களில் வேண்டிய விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அதற்கு உண்டான தனக்காரகனே 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால பொருளாதாரமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர ராகு லக்ன ராசியிலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு கோதண்ட ராகுவா ஆனதுனாலையும் உடலில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் சரியாகி போய் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு பிஆர், சிட்டிசன்ஷிப், விசா போன்றவைகள் எளிதில் கிடைச்சி விரும்பி யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் 2க்கும் 9க்கும் உடைய செவ்வாய் ராசிக்கு 5ல் நீச்சம் அடைஞ்சதுனால இது பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சிக்கல்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ வழிபாடு செய்யாதவர்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். 2வது விதி நீச்சம் அடைஞ்சதுனால யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்ப்பவும், கடன் வாங்கிறது கடன் கொடுக்கறது இந்த கார்த்திகை மாதத்தில் தவிர்த்தா பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா? பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். சரி, இதை தவிர இந்த மீனராசிக்கு பொறுத்தளவுக்கு இந்த சனி பகவான் 12ஆம் இடத்துல தசயோகம் பெற்று இருக்கிறதுனால அந்த சனி பகவான் என்னென்ன நற்பலன்களை என்னென்ன கெடுபலன்களை செய்வார் அப்படின்றத டாக்டர் KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது 12ஆம் இடத்தில் சனி பகவான் 7.5 சனியை ஆரம்பிச்சுட்டார்.
ஏழரை சனி உங்களுக்கு நடக்கிறது இப்போது. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து நவம்பர் 4ஆம் தேதி வரலும் வக்கரகதியில் இருந்தார், வக்கர நிவர்த்தி ஆகிடுத்து, இப்போ ஏழரை சனி நடக்கிறது. தேவையற்ற செலவுகள் வரும், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிட்டும், வேலையில் வந்து மாற்றங்கள் இருக்கும், மாற்றமான வேலைகள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். எவ்வளோ நாளாக வேலையிலிருந்து பார்த்துட்டு இருக்கும்பொழுது அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். சசயோகத்தில் நல்ல ஒரு ஏற்றமும் வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பொதுவாகவே இந்த மாத பலன்னு சொல்லக்கூடியதை பார்த்தாலேயானால், அதாவது குரோதி வருஷம் கார்த்திகை மாதத்தினுடைய பலன்னு சொல்லக்கூடியதை பார்த்தாலேயானால், சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் மாத கிரகங்களை வச்சு சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கக்கூடிய காலகட்டம். 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போய் இருக்க. இதன் மூலியமாக உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்பும், அரசாங்கத்தில் வந்து 9ஆம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருந்து வக்கரகதியில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடியதும், தந்தையினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பும், உங்களுக்கு புதிய கடன் உருவாகக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு பார்த்தோம்னா 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கார். அதனால் குழந்தைகளுக்கு அதிகமாக செலவு பண்ண வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். அதாவது 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன், 3-8க்கு அதிபதி சுக்கிரன், அவர் வந்து 10ஆம் இடத்துலையும், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு, அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையும் இருக்கார். இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா ராகு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கார். ராகுவுக்கு வீடு கொடுத்தவரும் வக்கரத்தில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம். எல்லா விதமான முயற்சிகளும் தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா எதிர் பார்ட்னர் வந்து நிச்சயமாக உங்களை விட மிகவும் புத்திசாலியாக உங்களை எப்படி வீழ்த்தலாம்ன்ற ஒரு இதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் 3/12/2024, அதாவது கார்த்திகை ஒரு 18 தேதி வாக்கில் பார்த்தேன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல போகிறார். 8ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதும் 3ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதும் ஆபோகலி ஸ்தானத்தில் இருக்கிறதன் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் எந்த தொழிலாக இருந்தாலும் வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம், அதீதமான பணம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும்னு சொல்லியிருந்தோம். அதனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம், அதாவது மதிகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மன கிளேசம் வரும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் அந்த காலகட்டத்தில் எதுவும் பண்ண வேண்டாம், யாருக்கு ஜாமீன் போட வேண்டாம், யாருக்கு தேவையில்லாத வாக்கு கொடுக்க வேண்டாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறோம். இது என்னென்ன நாளில் வருது, எந்தெந்த தேதியில் வருது, அதை தவிர இந்த மாதத்தில் உங்களுக்கு எந்த கிரகத்தினுடைய பிரச்சனைகள் மூலியமாக நீங்கள் வந்து எந்த தெய்வங்களுக்கு பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. கார்த்திகை மாதத்தில் மீனராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கார்த்திகை மாதம் 12, 13, 14 தேதிகள். இந்த நாட்களுக்கு உண்டான ஆங்கில தேதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 27/11/2024 புதன்கிழமை, 28/11/2024 வியாழக்கிழமை, 29/11/2024 வெள்ளிக்கிழமை, 30/11/2024 காலையில் 6:51 வரைக்கும் இருக்கிறது. இது வந்து 27ஆம் தேதி அன்னைக்கு இரவு 7:37க்கு தொடங்குது. 29ஆம் தேதி 30ஆம் தேதி 6:51க்கு முடிவாகிறது. இந்த நாட்களை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து தவிர்க்கணும். என்னென்ன தவிர்க்கணும் அப்படின்னு பார்க்குற போது, பிரயாணங்கள் அவசியம் தவிர்க்கணும். புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது. அதே போல் ஏற்கனவே வம்பு வழக்குகள் இருக்கக்கூடியது வந்து அதுக்குண்டான கோர்ட்டு கேஸுங்களுக்கு போகக்கூடிய நாட்களாக வருமையானால் அதையும் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு ஐயா சொன்னது மாதிரியா மனக்லேசங்கள் ஏற்படக்கூடிய காலம். அந்த மனக்லேசம் இருக்கிற போது உங்களால் சரியான முடிவு எடுக்க முடியாது. அப்போ தவறான முடிவு எடுப்பீங்க. தவறான முடிவு இன்றைக்கி எடுத்தீங்கன்னா அதுக்கு பலன் இன்றைக்கே இல்லை. அதனுடைய பலன் பின்னாடி ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கழித்து அதனுடைய பலன் வந்து பெரிய அந்த ஒரு சொல்லுனால் வரக்கூடிய விளைவுகள் வந்து பெரிய கெடுதலாக மாறிடும். அதனால் இந்த நாட்களை வந்து அவசியம் தவிர்க்கணும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்மளுடைய இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து
சனி பகவானை நீங்கள் எப்போதுமே வந்து பிரார்த்தனை சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணிகிட்டே இருப்பீங்க. இந்த செவ்வாயும் கேதுவும் வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு சரியான இடமா இல்லாதனால கார்த்திகை மாதம் முருகனுக்கு உகந்த மாதம். அதனால் முருகப்பெருமானை வழிபடுறதும், அதே சமயத்தில் வந்து கேது பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால விநாயகரை டெய்லி வழிபடுறதும் சால சிறந்ததாக இருக்கும். அதனால் வரக்கூடிய விளைவுகள் நீங்கி நன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, மீன ராசிக்காரர்களை பொறுத்து வரணும். ராசிநாதன் வக்கரத்தில் இருக்க ராசியில் ராகு இருக்கு. எடுத்த காரியங்கள் எடுத்த இடத்தில் எடுத்த நேரத்தில் நிச்சயமாக நடக்கும். உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். 7.5 சனி நடக்கிறது. 12ஆம் இடத்துல சனி. தேவையற்ற செலவுகள் செய்வீங்க. எவ்வளோதான் பணம் வந்தாலும் போராது. சப்தமத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக எதிர்பாலினத்தவரோட பிரச்சனைகள் வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ராசிக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்துல போய் நீச்சல் பெறதுனால குழந்தைகள் மூலியமாக செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமும் 10ஆம் இடமும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் அபரிவிதமான ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுக்கு புதிய கடன், புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. தந்தையின் வேலை உங்களுக்கு கையில் வரக்கூடிய வாய்ப்பும், தந்தையின் மூலியமாக புதிய வேலை மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த குரோதி வருஷம் கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலையில் மாற்றங்கள் இருக்கும். வேலையில் ஏற்றங்கள் இருக்கும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. படிக்கக்கூடிய மாணவியர்கள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். பேச்சில் கவனம் தேவை. ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. முயற்சிகள் வெற்றி பெறும். இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கும் பஞ்சம் இருக்காது. எதிராளிகளை, கூட்டாளிகளை நம்ப வேண்டாம் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.